ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் 19 மாவட்டங்களில் கிராம உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. எந்தெந்த மாவட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதாவது தமிழகம் முழுவதும் மாவட்ட வாரியாக கிராம உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு நிரப்ப சொல்லி தமிழக அரசு அரசாணை கொடுத்துருந்தாங்க. டோட்டலாக 2299 வேக்கன்சி வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட் tndistrict.nic.in இந்த வெப்சைட் வந்தீங்க அப்படின்னா தமிழகம் முழுவதும் உள்ள எல்லா மாவட்டத்துக்கான அஃபிஷியல் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அதை நீங்கள் ரெகுலராக வந்து செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க. ஏன்னா ஒவ்வொரு மாவட்டமாக அப்டேட் பண்ணிட்டு வராங்க. இது வரைக்கும் 19 மாவட்டத்துக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தா விருதுநகர் மாவட்டம் இருக்க பாருங்கள், அங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க. எதுவுமே இல்லை, உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நோட்டீஸில் போயிட்டு ரெக்யூர்மெண்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு வந்திருக்கா இல்லையா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்க பாருங்கள், அதை அஃபிஷியலாக வெளியிட்டாங்க. பட் நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டில் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் வட்டத்தில் 4 வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. 4 வேக்கன்சி. லாஸ்ட் தேதி எப்போ அப்ளை பண்ணுறதுனா 19/8/2025 அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாரி இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் 3/10/2025 அன்னைக்கு நடைபெற போது. வாசித்தல் மற்றும் எழுதும் தேர்வு வந்து 19/9/2025 அன்னைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பதவி வந்து கிராம உதவியாளருக்கான பதவி தான். சேலரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் 11,100 ரூபாய் சேலரி வந்து கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ இந்த விருதுநகர் வட்டத்தில் மொத்தமாக 4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அந்த 4 வேக்கன்சி எந்தெந்த கிராமங்கள் அதை உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க பாருங்கள். இதுதான் முக்கியமானது. ஸோ அந்த 4 கிராமத்தை செக் பண்ணிவிட்டு அந்த 4 கிராமத்துக்கும் இனசூச்சி யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, மொதல் கிராமத்துக்கு மிக பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர்மரபினர் அப்ளை பண்ணலாம். பாலினம் ஜென்ரல் கேட்டகரி தான், பொதுவாக ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணலாம். முன்னுரிமை அற்றவர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதேமாரி வந்து பாருங்கள், இன்னொரு கிராமத்துக்கு பிசி கொடுத்துருக்காங்க, 3வது ஜென்ரல் கொடுத்துருக்காங்க, அப்புறம் எஸ்டிக்கு ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் ரிசர்வேஷன் என்ன அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 21 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் அதிகபட்சமாக. ஸோ ஜென்ரல் கேட்டகரி வந்து பார்த்தா 32, ஸோ பிசி எம்பிசியில் வந்து பார்த்தா 37 வரையும் அறிவிச்சிருக்காங்க. எஸ்சிஎஸ்டிக்கு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள், குறைந்தபட்சம் 21 கொடுத்துருக்காங்க. ஸோ குறைந்தபட்சம் 21, அதிகபட்சம் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்றமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்த கட்டமாக கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கீங்க, அதாவது 10ஆம் வகுப்பு ஃபெயிலேருந்து டிகிரி முடித்தவங்க வரைக்கும் அப்ளை பண்ணலாங்க. இதை தவிர்த்து தமிழில் நல்லா எதை படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாரி வந்து உங்கள் தாலுக்கில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், வேற ஒரு தாலுக்கில் போயிட்டு அப்ளை பண்ண முடியாது. ஓகே, ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி 19/8/2025 விருதுநகர் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் இருக்குது பாருங்கள், அங்கே போயிட்டு டைரெக்டாகவோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நார்மலாக எல்லா மாவட்டத்துக்கும் எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்களோ அதே டாக்குமெண்ட்டை அட்டாச் பண்ணால் போதுமானது. அதேமாரி விருதுநகர் மாவட்டம் வெப்பக்கோட்டை இருக்க பாருங்கள், அங்கேருந்து 4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டியிலேருந்து ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 வேக்கன்சி கிட்ட அறிவிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், அந்த சிவகாசி வட்டத்தில் வந்து ஒரு 4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தமாக ராஜபாளையத்தில் ஒரு 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், அருப்புக்கோட்டையில் ஒரு 7 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சாத்தூர் வட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 11 வேக்கன்சி கிட்ட ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. திருச்சூழி வட்டத்தில் ஒரே ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்த கட்டமாக அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இதாங்க உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை வெளியிட்டிருக்காங்க. ஸோ விருதுநகர் மாவட்டத்துக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுதான். விண்ணப்ப எண் வந்து பார்த்தா நீங்கள் மென்ஷன் பண்ண தேவையில்ல, அது அவங்களே மென்ஷன் பண்ணிப்பாங்க. மற்ற இன்ஃபர்மேஷன், ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிட்டு உங்கள் பெயர் என்ன, ஃபாதர் நேம் என்ன, எந்த மாவட்டம், எந்த கிராமத்துக்கு அப்ளை பண்ண போகிறீங்க எல்லாத்தையுமே கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ஸோ டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. அந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அட்டாச் பண்ணி அனுப்பி வச்சுருங்க. ஸோ விருதுநகர் மாவட்டத்துக்கு வெளியிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் திருவள்ளூர் மாவட்டம் இருக்க பாருங்கள், அங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க. பட் அஃபிஷியலாக இன்னும் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணலை. உங்களுக்கு நான் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிவிடுவாங்க 23ஆம் தேதி. இதில் வந்து பார்த்தா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க.
ஸோ திருவள்ளூர் மாவட்டத்தில் மொத்தமாக 151 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. திருவள்ளூர் வட்டத்தில் 18, ஊத்துக்கோட்டை 31, ஆவடியில் 4, பூந்தமல்லி 21, பொன்னேரி 30, கும்மிடிப்பூண்டி 22, திருத்தணியில் 11, பள்ளிப்பட்டு 4, ராகிப்பேட்டை அப்படின்னு ஒரு 10, மொத்தமாக 151 வேக்கன்சி கிட்ட திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ யூஸ்வலாக கம்யூனிட்டி என்ன அது எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரிசர்வேஷன் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு வட்டத்துக்கும் எந்தெந்த கிராமத்தில் வேலைவாய்ப்பு இருக்குது, யார் அப்ளை பண்ணலாம், அதுக்கான ரிசர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ கிராமத்தின் பெயர் என்ன, இனசூச்சி என்ன, யார் அப்ளை பண்ணலாம், எந்த ஆனா பெண்ணா, முன்னுரிமை இருக்கா இல்லையா, யாருக்கு ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அப்படின்றத ஒவ்வொரு தாலுக் வைஸாக உங்களுக்கு இந்த பிடிஎஃப்பில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ லிங்க்கை வந்து பார்த்தா இந்த பிடிஎஃப்கான லிங்க்கை நம்மளுடைய டெலகிராம் சேனல் இருக்குது பாருங்கள், அதில் ஃபாலோ பண்ணிடுறேன். தேவைப்படுறவங்க போயிட்டு அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ என்றைக்கு அப்டேட் பண்ண போகிறாங்க வெப்சைட்டில் அப்படின்னா 23/7/2025 அன்னைக்கு வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுறாங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் தேதி 22/8/2025 டெமோ அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் திருவள்ளூர் மாவட்டத்துக்கான டெமோ அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்க போது நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணலாம். ஓகே. ஸோ அடுத்த கட்டமாக தருமபுரி மாவட்டம் இருக்க பாருங்கள், அங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க. சேம் அதேமாரி எந்தெந்த தாலுக்குனா தருமபுரி தாலுக், காரிமங்கலம், நல்லப்பள்ளி, பாலக்கோட், பெண்ணகரம் போன்ற இடங்களில் உங்களுக்கு ஒரு 5 விதமான நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க தாலுக்கில். ஸோ ஒன் பை ஒன்னாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. லாஸ்ட் தேதி 20/8/2025. ஓகே. அதுக்கப்புறம் நாமக்கல் கொடுத்துருக்காங்க, திருநெல்வேலி கொடுத்துருக்காங்க, கோயம்புத்தூர் மாவட்டம், பெரம்பலூர், அதுக்கப்புறம் வேலூர் டிஸ்ட்ரிக்டில், தென்காசி மாவட்டம், மயிலாடுதுறை, கிருஷ்ணகிரி மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், திருவண்ணாமலை, அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் கொடுத்துருக்காங்க, தூத்துக்குடி, நெக்ஸ்ட்டு சேலம் டிஸ்ட்ரிக், அதுக்கப்புறம் ராணிப்பேட்டை, நெக்ஸ்ட்டு செங்கல்பட்டு, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஈரோடு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஒரு 19 மாவட்டத்துக்கு அறிவிச்சிருக்காங்க. போக போக கண்டிப்பாக இந்த வீக்கில் நிறையா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ரெகுலராக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது உங்கள் தாலுக்கில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், அதர் தாலுக்கில் போய்ட்டு அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ஒரே தாலுக்கில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மதிப்பெண் கொடுக்குறாங்க, 35 மதிப்பெண் கிட்ட ப்ரொவைட் பண்ணுவாங்க, 30 மதிப்பெண் கிட்ட அது உங்களுக்கு வந்து கிடைக்காம போகும். அந்த மதிப்பெண் 30 மதிப்பெண் கிடைக்கலனாவே உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஸோ அதர் தாலுக்கு அப்ளை பண்ணாதீங்க. உங்கள் ஓன் தாலுக்கில் எத்தனை கிராமத்தில் வேக்கன்சி இருந்தாலும் சரி, ஒவ்வொரு கிராமமாக உங்கள் இனசூச்சிக்கு வந்து கரெக்டாக இருக்கா, எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிபிள் கிராமத்துக்கும் அப்ளை பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எத்தனை கிராமத்துக்கு தகுதி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண பாருங்கள். டைரெக்டாக சப்மிட் பண்ணுங்கள் அல்லது தபால் மூலமாக எதில் சொல்லியிருக்காங்களோ. ஸோ அதிகபட்சமாக வந்து பார்த்தா தாலுக்கா ஆஃபீஸ் தான் அப்ளை பண்ண போகிறீங்க, அதுக்கு உங்களுக்கு அட்ரஸே தேவையில்லைங்க. எதில் வட்டாட்சியர் அலுவலகம் போட்டு கீழே எந்த தாலுக்கு நேமோ அந்த தாலுக்கு நேமை மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கு டிஸ்ட்ரிக்ட் பின்கோடை கொடுத்தா போதுமானது. டூ அட்ரஸ், இதுக்கு அட்ரஸே தேவையில்ல, ஜஸ்ட் அப்படியே போட்டால் போதுமானது, டேரெக்டாக அங்கே போய் சேர்ந்துடும். ஸோ ரொம்ப தூரத்தில் இருக்கவங்க தபால் அனுப்பிக்கலாம், கிட்ட இருக்கவங்க டேரெக்டாக போயிட்டு கூட நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிட்டு வாங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போதைக்கு இவ்வளோ மாவட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வில்லேஜ் பற்றி கண்டிப்பாக நிறையா வீடியோ நம்ம சேனலில் போடும், அதுக்கடுத்து என்னமான ப்ராசஸ் நடக்கும் அதை பற்றிலாம். அதுக்கு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாரி வந்து பார்த்தா இந்த டிஸ்ட்ரிக்டான நோட்டிஃபிகேஷன் திருவள்ளூர் கொடுத்துருந்தோம், அதுக்கு நம்மளுடைய டெலகிராம் குரூப் இருக்குது பாருங்கள், அதில் ஷேர் பண்ணிடுறேன், போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள், அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.